கடந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி ஒரு காணொளி இணையத்தில் இருந்தது. அது பார்த்தேன். அதில் நான் ஒரு கருத்து போட்டிருந்தேன். தர்ப்பணம் வந்து ஒரு முறை கொடுத்தா போதுங்க, ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டியதில்லை. அது நம்ம முன்னோர்களுக்காக செய்யக்கூடியது. அதில் நம்பிக்கை இருக்குது, அது கடமை இருக்குது, நம்ம செய்யணும் தான், அது செய்யலாம். அப்போ அது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். அப்புறம் ஆண்டுதோறும் நம்ம வீட்டில் வச்சு அவங்களுடைய திருவுருவ படங்களை வச்சு வழிபட்டால் போதும். ஏன்னா முன்னோர் வழிபாடு தான் நம்மளுடைய மரபாக இருக்குது. அதுக்காக நீங்கள் கடலுக்கு போய் பிராமணர்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து அதை செய்ய வேண்டியதில்லை. இது ஒரு வணிகம் அன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை நான் பதிவு பண்ணேன். அது உண்மையான செய்தி. அது போக தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது அமாவாசை நாளில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோகிகள் ஞானிகள் அதை பட்டியலிடுறாங்க. உண்மையிலேயே தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாள் அப்படிங்கிறது பௌர்ணமி தான் என்றும், அமாவாசை நாளில் வந்து கடல் ஒரு கொந்தளிப்பில் இருக்கும். அதனுடைய நிலை வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் போய் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நாள் இல்லை, பௌர்ணமியில தான் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஞானியினுடைய கூற்றை மையமாக வைத்து இந்த கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த தர்ப்பணம் கொடுக்கறத பற்றி சொன்ன அந்த செய்தியும் ஐயா குரு அவர்கள் கொடுத்தது தான், ஒரு ஞானி கொடுத்த விளக்கம் தான். அதுக்காக பலர் வந்து என் மேலே வந்து ரொம்ப அவதூறு பேசுகிறாங்க. அவதூறுன்றது வந்து அது அறியாமையில் பேசுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறதுக்காக தான் அந்த காணொலியை நான் பதிவு பண்ணேன். தர்ப்பணம் கொடுங்க, கடவுளை கும்பிடுங்க, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அதில் ஒரு தெளிந்த சிந்தனையோட தெளிவோடு அதை செய்யுங்க. இப்போ உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தொடக்க நிலைக்கு, இறைகளோட தொடக்க நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை. ஆனால் உருவ வழிபாட்டிலேயே காலந்தோறும் இருந்து அதை விட மேனில் இருக்கக்கூடிய ஒளி வழிபாட்டுக்கோ அல்லது வெட்ட வெளி வழிபாட்டுக்கோ வராமல் போனது தமிழர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா தத்துவவியலையும் சரி இறையியலையும் சரி முன்னோடி இனமாக இருக்கக்கூடிய தமிழினம் இது போல் இன்னும் உருவ வழிபாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு அதை விட அடுத்த கட்ட உயர்மட்ட வளர்ச்சிக்கு வளராமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய வேதனையாக இருக்குது. அதனால் உருவ வழிபாடை தாண்டி ஒளி வெட்ட வெளி அப்படிங்கிற வழிபாட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு முன்னெடுப்பாக 150 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சிதம்பரம் ராமலிங்கம் அடிகள் என்னும் வள்ளல் பெருமான் குறிப்பிட்டது அதுதான். அவர் ஒளியை ஒரு கடவுளாக பாவித்து கடவுளாக நினச்சிக்கங்கன்னு சொன்னார். இதுதான் கடவுள்னு சொல்லலை, கடவுளாக நினச்சிக்கங்கன்னு சொன்னார். வெட்ட வெளிக்குள்ளே போயிட்டார். அதனால தான் ஒரு பெரிய வெளியை, ஒரு பறவெளியை அங்கே வந்து அவர் ஒரு பறவெளியை, ஒரு பெரிய இடத்தை அங்கே உருவாக்கி அதில் ஒரு சிறிய அளவில் அந்த ஒளியை காட்டக்கூடிய வழிபாடை அங்கே அறிமுகம் பண்ணார். இந்த உருவ வழிபாடு இல்லை, வெட்ட வெளியிலிருந்து தான் எல்லாமே தோன்றுச்சு. உலகம் தோன்றியது முதல்ல வந்து விசும்பு என்று சொல்லக்கூடிய ஆகாய பூதம் அது தோன்றுது. அதன் பிறகு காற்று தோன்றுது. அதன் பிறகு நெருப்பு தோன்றுது. அதன் பிறகு நீர் தோன்றுகிறது. அதன் பிறகு தான் பூமி தோன்றுது. இதுதான் அடிப்படை, இதுதான் தோற்றம், உலக தோற்றம் உருவானது. இப்போ பூமியில் எப்படி எல்லாம் தோன்றுங்கிறதுன்னா இதுதான் வரையறை. ஆனால் இப்போ நம்ம இயல்பாக பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சபூதங்கள்லாம் என்னன்னு கேட்டால் பூமி, நீர் அப்படின்னு கீழிருந்து மேல் நோக்கி சொல்லுவாங்க. ஆனால் மேல் நோக்கி கீழிருந்து சொல்ல நம்ம பழகணும். ஏன்னா அப்படி தான் உலக தோற்றம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இது ஒவ்வொன்றுக்குள்ள அடங்கும். இதையெல்லாம் வள்ளல் பெருமான் அவருடைய உரைநடை பகுதிகளையும் பேசியிருக்கிறாரு. அவர் எழுதிய அகவலில் மிக தெளிவாக பாடல்களில் ஒன்றுக்குள் ஒன்று எப்படி அடக்கம், எது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பட்டியலையும் சொல்கிறாரு. இது நம்முடைய மூத்த இலக்கணமாக இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்திலையும் தமிழர் இலக்கியமான முதல் நூலாகிய, அதற்கு முன்பு பல்வேறு நூல்கள் இருந்தன, அவையெல்லாம் நமக்கு கிடைக்கப்படலை. இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறது தொல்காப்பியம் தான். அந்த நூல்லையும் இந்த உரையை, இந்த தெளிவை வந்து அதாவது வானம் தான் முதல்ல தோன்றுது, அதன் பிறகு ஒவ்வொன்றும் தோன்றுச்சு அப்படிங்கிறதும், நிலமும் பொழுதும் முதல் பொருள் அப்படிங்கிற அந்த அடிப்படையையும் தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் முன்னோர்கள் சொன்னதாக வரையறுத்து அதை சொல்லியிருக்கிறாரு. இந்த புரிதல் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம். இது தமிழர் மெய்யியலுடைய கூறுகளில் ஒன்று. ஆகையினால தான் இதை நம்ம பேசுகிறோம். மற்றபடி இது தர்ப்பணத்துக்கு எதிராகவோ நம் மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானதோ இல்லை. இதில் தெளிவு பெறணும், அடுத்த கட்ட வளர்ச்சியை மக்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம்.